நேற்று வந்து ஒரு ரூமுக்குள்ள ஒரு பூனை வந்துருச்சுங்க. பெரிய பூனை தான். சரி அது ஒன்றும் செய்யலை, நம்ம வந்து பிடிக்கும்போது ஒன்றும் செய்யலை. நம்ம அதை கழுத்தை பிடிச்சி தூக்கும்போது வந்து கையை வந்து கீறி விட்டுருச்சுங்க. கீறி விட்டப்ப எல்லாரும் சொன்னாங்க சோப் போட்டு தண்ணியில் ஓடுற தண்ணியில் 10 நிமிஷம் கையை கழுவுங்க, ஒன்றும் செய்யாதுன்ட்டாங்க. நிறைய பேர் வந்து சொன்னாங்க போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நான் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனேங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ அந்த ஊசியில் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணுன்னு சொல்லிட்டாங்க. நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே போனேங்க. போனதுக்கு வந்து 725 ரியால் கேட்டாங்கங்க. 725 ரியால் அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 18,000 ரூபாய்க்கு மேலே வருதுங்க. நம்ம ஊர் கவர்மெண்ட்டை நிறைய பேர் கேவலமாக பேசுகிறாங்க, யாருமே இது பண்ணுறது இல்லை. எவ்வளோ சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு நாய் கடிச்சா எவ்வளோ ஊசி போடுறாங்க, உடனே எல்லா மருந்துமே நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். இங்கே வந்து சாதாரண வேலை செய்கிறவங்கலாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. அது முக்கியமாக வந்து சவுதியில் வேலை செய்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இவ்வளோ காசெல்லாம் யாருனாலையும் கொடுக்க முடியாது. பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க.